நான் வந்து இதுவரைக்கும் 210 பேரோட கர்மா பார்த்துருக்கேங்கம்மா. இந்த 210 பேரோட வாழ்க்கைய நான் மாத்தவே இல்ல. திருத்தியிருக்கேன். ம். எப்படின்னா, இந்த இந்த விஷயம் தாங்க உங்களுக்கு பிரச்சனை. இதுல இப்படி பண்ணீங்கன்னா சரி நடுவுல கொஞ்ச நாள் நிப்பாட்டியிருந்தேன். யாருமே பார்க்கல. ஏன்னா, நீங்க எல்லாரோட கர்மா வாங்குறேன்னு ஒரு பய உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு. அது கூட ஏன் அந்த பய உணர்வுன்னா, அவங்க தான் துன்பம் அனுபவிக்கணும்னு இருக்கு. இத நம்ம சொல்லி பண்றோமே, இது அவங்களுக்கும் அம்மா நீங்க இந்த பிரச்சனையில இங்க பள்ளத்துல உழப் போறீங்க. உன்ன நான் காப்பாத்துறேன்னு வச்சுக்க. இது ஓகே. ஒருத்தன் அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து அவனை நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தோம்னா, அவன் அதோட பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறான். ம். இத கண்கூடா பார்த்தேன். அப்போ இத வந்து பார்க்காம இருக்கும்போது தான் விளக்கு கடை பேட்டியில வந்து நான் சொல்றேன், இந்த மாரி உங்க உங்க இன்டர்வியூக்கு அப்புறம் தாங்க நான் கர்மாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு பேட்டி குடுக்க வரப்போ கர்மா ஆராய்ச்சி நம்ம திரும்ப தொடரும்னு சொல்லி வருதுன்னு சொல்லி நான் சொல்றேன். அப்படிங்களான்னா அவங்க எல்லாம் கேட்டாங்களா. அதுக்கப்புறம் கட் பண்ணா பெங்களூருக்கு போகும்போது ஒரு அம்மாவுக்கு வேல் குடுக்குறேன். அந்த அம்மா வேல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வேல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு அருள் வந்துருச்சு. அவங்க என்ன கூப்பிட்டு, நான் பேட்டி கொடுத்தது தெரியாது, என்ன பேசுன்னு தெரியாது. நீ அடிக்கடிக்கு கர்மா பார்க்கறேன்னு சொல்லுவியே, நீ பயப்படாத, எல்லாரோட கர்மாவும் பார்த்து சொல்லுன்றாங்க. எந்த சக்தி அவங்கள சொல்ல வச்சதுன்னு எனக்கு நேத்து தினமும் பேசும் அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ வந்து முருகர் இருக்காரு, எல்லா கர்மா முருகரே வாங்கிப்பாரு. அப்படி இருக்கும்போது முருக பக்தர்களை சந்திக்கணும். முருக சம்பந்தமா பேசுன்னு சொல்லி முருகர்ட்ட எழுதி உத்தரவு கேட்கிறேன். அப்போ அந்த பேர் கொடுத்தது முருகர் தான், எங்க நடத்தணும்னு கொடுத்தது முருகர் தான். அப்போ உங்க சேனல் தான் வந்துச்சு.